ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இந்த பிளைவுக்கு எப்படி ஒரு மைக்ரோ ஷீட் விட்டுறது, எப்படி கட் பண்ணி சீக்கெட்ஸ் பெரிகால் சீக்கெட்ஸ் பயன்படுத்தி எப்படி மைக்ரோ ஷீட் விட்டுவது அப்படிங்கிற வீடியோவில் அந்த இதில் பார்க்குறது பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எந்த பிளைவுக்கு மைக்ரோ போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த பிளைவுடு பயனாக நல்லா ஃபோர் இன்ச்சு இருந்ததுன்னா 4 இன்ச்சோட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் மைக்கா ஒட்டுறதுக்காக. இப்போது மைக்கா நம்ம ஷீட் வெட்டிடலாம். இப்போது அந்த 4.25 இன்ச்சை இதில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க்கர் எடுத்துங்க. 4.25 இன்ச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா மைக்கா கட்டிங் பண்ணுற ஊசி. இப்போ இந்த மைக்கா ஷீட்டை நீங்கள் இந்த ஊசி மூலயமாவும் கட் பண்ணலாம், இல்லைன்னா வுட் கட்டர் மிஷின் அதுலேயும் கட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஊசியால் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கா ஷீட்டை 4.25 இன்ச்சு நம்ம ஷீட்டை கட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த நீளம் வெட்டணும். இந்த ஷீட்டு தேவையில்லை, இந்த ஓரமாக முக்கால் இருந்தது. நாம் 13 இன்ச்சு வைக்கணும், 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு 4 சைடுமே 1.8 அரைக்கால் அப்படிம்போம். அந்த 1.8 எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்தமாரி பீஸ் வெட்டிங்க. அதாவது எக்ஸ்போர்ட்ஸாக இருந்தால் கார்பென்ட்ரியில் எக்ஸ்போர்ட்ஸ்னால் நாங்களாம் அப்போ கரெக்டாக வச்சு வெட்டுவோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கூட வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா பை சேஃப். இது பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் ஹீட்டக்ஸ். பொதுவாகவே ஹீட்டக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி இருக்குது, அதனால் இதை நான் டைரெக்டாக அப்ளை பண்ணிடுவேன். இப்போ இந்த பேஸ்ட்டு இந்த மைக்கால் அப்ளை பண்ணுறதுக்கு
சின்ன ஒரு மைக்கா பீஸே போதும். மைக்கா பீஸில் ஹீட்டெக்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து எந்த ப்ளைவுட்டில் ஒட்ட போகிறோமோ அதுலேயும் நம்ம ஹீட்டெக்ஸை அப்ளை பண்ணணும். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா ஹீட்டெக்ஸ் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. ஹீட்டெக்ஸ் ஒரு அற்புதமான பேஸ்ட்டுன்னே சொல்லலாம். அது எல்லா கார்பெண்டர்ஸ்க்குமே தெரியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டும், அதேமாரி நல்லா ஹெவியாகவும் இருக்குது. அதேமாரி ஹீட்டெக்ஸ் அப்ளை பண்ணுறப்போ கட்டாயம் மாஸ்க் போட்டுங்க. நல்லாவே ஹீட்டெக்ஸு அப்ளை பண்ணிடுச்சு. இப்போது இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் காயிடும். நீங்கள் ஹீட்டெக்ஸை இந்த மாதிரி முள் உள்ள பிளேட்ஸ், அதாவது நீங்கள் ஹீட்டெக்ஸ் வாங்க போகும்போது இது ஃப்ரீயாக தருவாங்க. இதை நீங்கள் கேட்டு வாங்கிடுவாங்க. இது போட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு இதுனா, இது போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட்டெக்ஸ் அதிகமாக வாங்கும், பட் லைஃப் நல்லாயிருக்கும். அதாவது இந்த ஹீட்டெக்ஸ் ஒட்டலாமா அப்படிங்கிறதுக்கு எப்படி பார்க்குறதுனா, இந்த கையை வச்சு இப்படி வைக்கணும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த ப்ளைவுட்டை நீங்கள் அழகாக வச்சுட்டு இதை ஒரு கையால் பார்த்தீங்கன்னா இந்த கையை பிடிச்சிக்கோங்க. ஒன் சைடு இங்கே கூட வச்சுக்கணும். நீங்கள் இந்த சைடு 4 கார்னரும் கூட வச்சுக்கணும். அப்படியே பொறுமையாக பிடிச்சி வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விடணும். இப்போது ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. இப்போது ஹீட்டெக்ஸ் பயன்படுத்தி இந்த மைக்கா ஷீட்டு இந்த ப்ளைவுட்டில் ஒட்டிட்டோம். இதை எப்படி ராவுறது அப்படிங்கிற இந்த கூட இருக்கு இல்லையா, இதை ராவணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். அது பார்க்கலாம். இப்போது இதை எப்படி ராவுறது அப்படின்னு பார்ப்போம். இது ஃபைலு, ரொம்ப நைஸான பல் உள்ள ஃபைல் வாங்கிடுவாங்க. பாருங்க, இந்த மைக்கா ராவுறதுல மெயின் விஷயம் மைக்கா உடையக்கூடாது. அட் சேம் டைம் க்ளீனாக இருக்கணும். அப்படி கை வச்சா கீறாமல் இருக்கணும். நைஸாக அப்படியே பொறுமையாக வந்து ராவணும். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ராவனீங்கன்னா இது மைக்கா உடையும், கையில் வெட்டிப்பீங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதேமாரி இந்த கார்னர் ரொம்ப முக்கியம். இதுதான் மெயின். நீங்கள் ஒட்டுற மைக்காவுக்கு அழகே இதுதான்.
இந்த கார்னர் வந்து இந்த ஷார்ப்பாக இருக்கணும், மெயின் அதுதான். இப்போது இந்த மைக்காவை இந்த ஃபைல் இல்லாமல் கூட நம்ம ஃபைல் பண்ணலாம். எப்படின்னா ரூட்டர் மிஷின் போட்டு இதை நம்ம ராவி எடுக்கலாம். இல்லைனா வுட் கட்டர் மிஷின்லேயும் இதை அழகாக நைஸாக கட் பண்ணி இது பண்ணலாம். பட் பிகினர்ஸ்க்கு அது இப்போ செட் ஆகாது. நம்ம வீடியோஸில் இனி கார்பென்ட்ரி சம்மந்தமான வீடியோஸ் இனி அடிக்கடி வரும். நைஸாக இருக்கும், ஒரு சின்ன பிசுறு கூட இருக்காது, நைஸாக இருக்கும். இப்போது நம்ம இந்த 4 கார்னர்ஸும் 4 சைட்ஸும் நம்ம ஃபைல் பண்ணிட்டோம். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒன் டைம் செக் பண்ணிக்கணும் நீங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ராவியாச்சு. இப்போ இந்த பீஸுக்கு எட்ஜ் டைப் எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.